அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நம் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி சிலைகளின் சக்தி குறையாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்முடைய வீட்டில் உள்ள சுவாமி சிலைகளுக்கு எப்படி தெய்வீக தன்மையை கொண்டு வருவது என்பதை பற்றி கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் சில எளிய முறைகளை பயன்படுத்தி சுவாமி சிலையில் உள்ள தெய்வத்தன்மையை எப்போதும் நிலைத்து இருக்க செய்ய முடியும். இதோடு நாம் செய்யும் பூஜைகள், உச்சரிக்கும் மந்திரங்கள் அதனுடைய தன்மை நிறையும் போது வீட்டில் எப்போதும் இருக்கக்கூடிய சிலைகள், அதாவது தெய்வ சிலைகள் கண்டிப்பாக சக்தி நிறைந்து நன்மை பெருகி கொண்டே இருக்க வழிவகுக்கும். அதற்காகத்தான் கோவில்களில் சுவாமி சிலைகள் பிரதிஷ்டை செய்யும் முன் பூஜைகள், எந்திரங்கள், ஓமங்கள் செய்வது, அபிஷேகம் செய்வது, மந்திர ஜபம், பூஜைகள் ஆகியவற்றால் கோவிலில் உள்ள சிலைகள் தெய்வ சக்தியும் உயிரோட்டமும் நிறைந்ததாகவே இருக்கின்றன. அனுதினமும், அதாவது வாரத்திற்கு ஒரு முறையோ அனுதினமும் பூஜை நடப்பதால் அனுதினமும் அந்த தெய்வ சக்தி நிறைந்து உயிரோட்டமாக நிறைந்திருக்கின்றன. ஆனால் இது போன்ற யாகங்கள், பூஜைகள், மந்திர ஜபம் ஆகியவற்றை நம் வீட்டில் தொடர்ந்து செய்வது கிடையாது என்பது உண்மைதான். கோவில்களில் இருக்கும் சிலைகளின் தெய்வ சக்தியானது எப்போதும் நிறைந்திருக்கும். ஆனால் நம்முடைய இல்லத்தில் வைத்திருக்கும் சிலைகள், சுவாமி படங்கள் தெய்வ சக்தி எப்போதும் நிலைத்து இருப்பது கண்டிப்பாக கிடையாது. வீட்டில் உள்ள சிலைகள், படங்களை சுத்தம் செய்வதற்காக நாம் தண்ணீரால் கழுவும் போது, துடைக்கும் போதும் அதில் உள்ள தெய்வ சக்திகள் நீங்கி விடுகின்றன. மீண்டும் அந்த சிலை அல்லது படத்திற்கு நாம் பூஜை செய்து மந்திரங்கள் உச்சரிப்பதனால் அவற்றிற்கு தெய்வத்தன்மை வருகிறது. மீண்டும் சுத்தம் செய்யும் போது தெய்வத்தன்மை கண்டிப்பாக குறைந்து விடுகிறது. இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். கோவில்களில் உள்ள தெய்வ சிலைகளை தண்ணீரில் மூழ்க வைத்து கழுவுவது கிடையாது. ஆனால் வீட்டு பூஜை அறையில் நாம் வைத்திருக்கும் சுவாமி சிலைகள் தனியாக எடுத்து தண்ணீரில் மூழ்க வைத்து எடுப்பதனால் அதில் உள்ள தெய்வத்தன்மையானது முற்றிலுமாக நீங்கி விடுகிறது. ஆனால் இல்லத்தில் உள்ள சிலைகள், படங்களிலும் உள்ள தெய்வ சக்தி குறையாமல் எப்போதும் நிலையான சக்தியுடன் உயிர்ப்புடன் இருக்க சில எளிய பரிகார முறைகள் உள்ளது. இதற்கு புற்களில் மிகவும் உயர்ந்ததாக புனிதத்தன்மையாக இருக்கக்கூடியது, தெய்வத்தன்மையும் நிறைந்ததால் கருதப்படும் தர்ப்பை புல்லினை பயன்படுத்தலாம். கோவில்களில் கும்பாபிஷேகம் போதும் கலசங்களிலும் பூஜைகள், யாகங்கள் செய்யும் போது தர்ப்பை புல்லினை பயன்படுத்துகிறார்கள். தர்ப்பை என்பது மனிதர்க்குள் பிரபஞ்சத்தில் உள்ள இறைசக்திக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த புல்லை தர்ப்பை புல் என்கிறார்கள். தர்ப்பை புல்லுக்கு எதிர்மறை சக்திகள் அழித்து நேர்மறை சக்திகளை வெளிப்படுத்தும் ஆற்றல் உண்டு. இதனாலேயே பூஜைகளில், வீடுகளில் வைத்து பயன்படுத்துவது வழக்கத்தில் உள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த தர்ப்பை புல்லினை வீட்டில் உள்ள சுவாமி சிலைகளில் தெய்வத்தன்மை நிறைந்திருக்க பயன்படுத்தலாம். தர்ப்பை புல் எந்த நிலையில் இருந்தாலும் அதன் தன்மை மாறாது. அதனால் சுவாமி சிலைகளை சுத்தம் செய்யும் போது தர்ப்பை புல்லினை எரித்து சாம்பலாக்கி கொண்டு தேய்த்து அதனை சுத்தம் செய்தால் சுவாமி சிலைகளில் உள்ள தெய்வத்தன்மையானது கண்டிப்பாக குறையாமல் இருக்கும். தர்ப்பை புல்லினை எரித்து சாம்பலை கொண்டு சுவாமி படங்களுக்கு பொட்டு வைத்து வழிபட்டு வந்தால் சுவாமி படங்கள் எப்பொழுதும் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். சுவாமி சிலைகளும் முக்கியமாக தெய்வ சக்தியை பெறுகிறது. வீட்டில் பூஜை அறையில் தர்ப்பை புல்லினை வைத்து வழிபட வேண்டும். இதனால் வீட்டில் கண்டிப்பாக தீய சக்திகள் எப்போதும் அண்டாமல் ஓடிவிடும். தர்ப்பை புல் மீது வைக்கப்பட்டுள்ள சுவாமி படங்களுக்கு நாம் பூஜை செய்து மந்திரங்கள் சொல்லும் போது அதன் சக்தி இரட்டிப்பு பலன்களை தருகிறது. அந்த மந்திரங்கள் சக்தி சுவாமி படங்களுக்கு கண்டிப்பாக உயிர்ப்பை ஏற்படுத்துகிறது. அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த பூஜை வழிபாடை கண்டிப்பாக செய்ய வேண்டும். முக்கியமாக வீடுகளில் சாமி சிலைகளை வைத்து வழிபடுவதன் முழு பலன்களையும் பெறுவதற்கு, அந்த சிலைகளில் உள்ள தெய்வீகத்தன்மை சக்தி குறையாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதை மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பலரது வீடுகளிலும் பூஜை அறையில் சாமி படங்களுடன் சில சாமி சிலைகளையும் வாங்கி வைத்து வழிபடுவதுண்டு. வீட்டில் சாமி சிலைகளை ஏற்கனவே வாங்கி வைத்து விட்டு வழிபட்டாலும் புதிதாக வாங்கி வந்தாலும் அவற்றில் உள்ள தெய்வீக சக்தி குறையாமல் இருக்கவும், புதிதாக வாங்கிய சிலைகளின் தெய்வீக சக்திகளை நிலைபெறச் செய்யவும் சில வழிபாடு முறைகளை கண்டிப்பாக செய்தே தீர வேண்டும். வீட்டில் சாதாரணமாக சாமியின் படத்தை மட்டும் வைத்து வழிபட்டால், அவற்றில் பூ போட்டு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தால் கூட
போதுமானதுதான். ஆனால் நீங்கள் சிலை வழிபாடு செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக சில வழிமுறைகளை செய்தே தீர வேண்டும். எந்த சாமியின் சிலை வைத்து வழிபட்டாலும் தினமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்துதான் வழிபட வேண்டும். குறைந்தபட்சம் சர்க்கரை கற்கண்டு வாழைப்பழை மற்றும் ஏதாவது ஒன்று வைத்தாவது நெய்வேத்தியம் செய்தே தீர வேண்டும் என்பது விதியாகும். அதைவிட முக்கியமானதாக இல்லத்தில் இருக்கும் சாமி சிலைகளுக்கு அதற்கு உகந்த நாட்களில் மாதம் ஒரு முறையாவது குறைந்தது 3 அல்லது 6 அல்லது 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து சக்தியை கண்டிப்பாக புதுப்பிக்க வேண்டும். தினமும் அபிஷேகம் செய்வதற்கு வாரத்திற்கு ஒரு முறை அபிஷேகம் செய்வது மிக சிறப்பு. அபிஷேகம் செய்து நெய்வேத்தியம் படைத்து அந்த தெய்வத்திற்குரிய ஏதாவது ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் 3 முறையாவது சொல்லி வழிபடுவது சாலச் சிறந்தது. இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் அந்த தெய்வத்தின் சக்தி அந்த சிலையை நிலை பெறுவதை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். அவ்வளவு சிறப்பு மிக்கது. அபிஷேகம் என்பது விக்கிரகங்களுக்கு சக்தியை புதுப்பிக்கும் முறையில் செய்யும் ஒரு சடங்காகும். ஆலயத்தில் மட்டுமல்ல, இல்லத்திலும் சாமி சிலைகளுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. முக்கியமாக பொருட்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். எந்த பொருளால் அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அந்தந்த தெய்வத்தின் அருளை பெறுவதுடன் நம்முடைய வேண்டுதலும் கண்டிப்பாக விரைவில் நடைபெறுகிறது. முக்கியமாக தண்ணீர் மன அமைதியை தருகிறது. பால் நீடித்த நாள் உயிர் வாழ்வது, அதாவது நீடித்த ஆயுளை ஏற்படுத்தி தரும். தேன் கண்டிப்பாக மகிழ்ச்சியான வாழ்வும் துன்பத்தை நீக்கி தருகிறது. நெய் நோய்களை கண்டிப்பாக தீர்க்கும். இளநீர் உங்களுடைய வீட்டை காக்கும். மஞ்சள் உடைய அபிஷேகம் செய்தால் கண்டிப்பாக எவ்வளவு பட்ட நாள்பட்ட கடனாக இருந்தாலும் கடன் தொல்லை கண்டிப்பாக தீங்கும். முக்கியமாக மாம்பழச்சாறு யம பயத்தை நீக்குகிறது. பஞ்சாமிர்தம் யம பயத்தையும் தீக்குகிறது. வாசனை நீர் வைராகியத்தை கண்டிப்பாக தந்து நல்லதை நடக்கச் செய்கிறது. இவ்வளவு சிறப்பு மிக்க இவ்வாறு நீங்கள் பூஜை செய்து ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் படைத்து அனுதினமும் செய்ய முடியாதவர்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது பூஜைகள் செய்து நெய்வேத்தியம் படைத்து இந்த சிலைகளுக்கு பூஜை செய்து வழிபட்டால் நல்லது நடைபெறுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.